என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங் ஆல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டிமா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 200 hours GS சீரிஸில் இதோட 11 வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 10 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் யூனிட் 5லேருந்து. ஸோ இப்போ யூனிட் 4 அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம். யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. ஸோ இதுலையுமே நம்ம டார்கெட் வந்து ஒரு 50 வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி எக்கனாமிக்ஸில் 10-11 வீடியோ கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு 30 வீடியோஸ் வரும் எக்கனாமிக்ஸ். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக கொஞ்சம் வரும். இன்னும் கொஞ்சம் நம்ம பேங்கிங் பார்க்க வேண்டியது, பேங்கிங், நேஷனல் இன்கம், அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதுவும் கொண்டு வந்ததுக்கப்புறம் வாரத்தில் 2 or 3 வீடியோஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா 2 சப்ஜெக்ட் நம்ம தான் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றதுனால 2 கொண்டு வந்துட்டேன். ஒரே சப்ஜெக்ட் ட்ரையாக போய்கிட்டு இருந்துச்சு, 2 கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டிமா. ஸோ இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரை குரூப் 1க்கு 40 கொஸ்டின் கேட்குறாங்கம்மா. நீங்கள் குரூப் 2, குரூப் 4 எழுதினீங்கன்னா நியர்பை 15 to 20 கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்குறாங்க. அதனால் இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்தியன் பாலிட்டியில் நம்ம பேசிக்காக இருந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வரை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு உருவான வரலாறு, இந்திய அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த அரசியலமைப்பு ஏன் வேணும் அப்படிங்கிற கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு நம்ம யாரை பார்த்து காப்பி பண்ணோம், இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏரியாலேயே கவர் ஆயிரும். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரே ஒரு சென்டென்ஸில் உங்களுக்கு எவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தனியாக நோட் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் உங்களுக்கு அந்த சிலபஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அந்த சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் மீடியம் வந்து அப்படியே பார்த்துக்கலாம். தமிழ் மீடியம் இருந்தால் இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கணும், இங்கிலீஷ் மீடியம் இருந்தால் தமிழ்லையும் பார்த்துக்கோங்க. இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்தோம்னா இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இந்திய அரசியலமைப்புன்ற லைனுக்குள்ள நம்ம எவ்வளோ விஷயங்கள் படிக்கணும், இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க சிலபஸை ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், இப்படி கட் பண்ணி டோட்டலாக ஒரு 25 சப் டாபிக் வருது. அப்போ 25 டாபிக் உள்ள இன்னும் அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குள்ள ஒவ்வொன்றுக்குள்ளேயும் மினிமம் ஒரு 5 பார்ட் வருது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 சப் டாபிக் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த 100 கவர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாலிட்டி ஃபுல்லாக கவர் ஆயிரும். இதில் வந்து நான் மெயினாக ஸ்கூல் புக், வேர் டு ஸ்டடி, ஸ்கூல் புக்கில் எந்தெந்த ஏரியா 6th to 12th ஓல்டு புக்கு, நியூ புக்கு, ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக் டேட்டா உள்ளே கொண்டு வருவோம். ப்ளஸ் இப்போ இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேயுமே டேட்டாஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லக்ஷ்மிகாந்தும் ப்ளஸ் ஸ்கூல் புக் டேட்டா இது 2 தான் கவர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முந்தைய ஆண்டுகளில் எப்படி கேட்டாங்களோ அதை உள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன பிளான் பண்ணுறோன்னா இதில் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக, இப்போ எக்ஸாம்பிள் ஐரோப்பியர் வருகை சட்டங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக படிக்க வேண்டியது. இந்த சட்டங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம பட்டய சட்டங்கள் கொண்டு வந்துடுவோம். அதுக்குள்ள பட்டய சட்டங்கள், அதாவது நம்ம ரெகுலேட்டிங் ஆக்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுலேருந்து கொண்டு வருவோம். நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பார்ட்டு, ஒரு ஏரியாவில் 2 பார்ட்டு கவர் பண்ணிவிட்டு பிவிக்யூ பார்ப்போம். அதில் ஒரு 20 பிவிக்யூ முடிச்சுட்டு அடுத்த ஏரியா, இப்படி ஒவ்வொரு பார்ட்டுக்குமே பிவிக்யூவோட சேர்த்து கவர் பண்ணிட்டே போனோம்னா, ஏன்னா பாலிட்டி 40 கொஸ்டின் நீங்கள் நினச்சிங்கன்னா 40க்கு 40 கூட போடலாம். ஏன்னா பாலிட்டி அவ்வளோ ஈஸி. நம்ம படிக்கக்கூடிய விதம் தான், எந்த ஸ்ட்ராட்டஜியில் கொஸ்டின் கேட்குறாங்க, ஸோ நம்ம எந்த ஆங்கிளில் படிக்கணும் அதை கவர் பண்ணிட்டு மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா போதும். பாலிட்டியில் வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ நான் அதை உங்களுக்கு எந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாலிட்டிக்கு தனி நோட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒர்க் அதுதான். பாலிட்டிக்கு தனியாக ஒரு நோட் போட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சிலபஸை அப்படியே எழுதிருங்க. தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ், இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் எழுதிக்கோங்க. சிலபஸை எழுதிட்டு இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னால் அது எங்கேருந்து எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐரோப்பியர் வருகை ஏன் பார்க்குறோன்னா கான்ஸ்டியூஷனா என்ன ஃபஸ்ட்டு அதான் சொல்ல போகிறேன். அரசியலமைப்புனா என்ன, அது எங்கேருந்து எடுத்தோம், அதுக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு ஐரோப்பியர்கள் தான் அதில் வர்றாங்க. அதுலேயும் முக்கியமாக ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்தால் நம்ம காப்பி பண்ணதுனால, ஏன்னா நம்ம ஆட்சி செய்யும் முறையை நம்ம காப்பி பண்ணதே ஆங்கிலேயர்களை பார்த்து தான். ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை ரூல் பண்ணதுனால. ஸோ அப்போ அந்த ஐரோப்பியர் வருகை, ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டங்கள், இதை வந்து பார்த்தீங்கன்னா பட்டய சட்டங்கள், ரெகுலேட்டிங் ஆக்ட் படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு ஒழுங்குமுறை சட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு 1773 ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுலேருந்து ஆல்மோஸ்ட் 1857 வரை நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ரூல் கீழே வந்ததுக்கப்புறம் 1858 1947 டில் இண்டிபெண்டன்ட் வரைக்கும் நம்மளை வந்து பிரிட்டிஷ் க்ரௌன் ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரூலிங்கில் வந்த என்னென்ன ஆக்ட்ஸ் வந்துச்சு, ஸோ அது இந்திய மக்களை எந்த மாதிரி பாதிச்சது, ஸோ எந்த மாதிரி சிஸ்டம்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க எல்லாமே நம்ம இதில் பார்ப்போம். இதை முடிச்சுட்டு இதோட பிவைக்யூ கவர் பண்ணிடுவோம். அதை முடிச்சதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டியூஷன் அசம்பிளினா என்ன, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்போ உருவாக்குனாங்க, அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வச்சு எப்படி கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணாங்க, அரசியலமைப்பு உருவாக்கம். ஸோ இதை முடிக்கும் போது நம்ம அரசியலமைப்பை உருவாக்கி முடிக்கும் போது நமக்கு என்னென்ன சின்னங்கள் இருந்துச்சு, அரசியலமைப்பு உருவாக்கி முடிக்கும் போது யாரு தலைவராக இருந்தா, குடியரசுத் தலைவர், என்னென்ன சின்னங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ அங்கே ஆரம்பிக்கிற சின்னங்கள் இப்போ
நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சின்னங்கள் 6வது புக்ல செகண்ட் டேர்ம்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸையும் அதுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். தமிழ்நாட்டோட சின்னமும் கொண்டு வந்திருக்கோம், இந்தியாவோட சின்னமும் கொண்டு வந்திருக்கோம். இதை கவர் பண்ணோம்னாலே நமக்கு வந்து ஒரு பார்ட் ஏரியா முடிஞ்சிருச்சு. 2ல இருந்து 3 கொஸ்டின் கவர் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவையும் நான் ஸ்பிளிட் பண்ணிட்டேன் உங்களுக்குள்ள சிலபஸை. ஏன்னா இதை எழுதிருங்க, இதை பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ள போவோம், அப்பதான் ஈஸியா இருக்கும். இது ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணா அதுக்கே ஒரு 1/2 hour ஆயிரும், அவ்வளவு டேட்டா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து முடிகிறப்போ இந்த ஐரோப்பியர் வருகை இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ. ஆக்சுவலா இது வந்து ஐஎன்எம் டாபிக், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, ஐஎன்எம்ல வரக்கூடிய டாபிக். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட்டா தான் வருது. இது ஹிஸ்டரி அப்படிங்கிறதுனால நம்ம பாலிட்டிக்குள்ள இதை ஃபுல்லா கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. இதுல ஒரு 15% மட்டும் நான் உள்ள கொண்டு வந்திருக்கேன் டேட்டா, நமக்கு தேவையானது. இதுல 100% நிறைய டேட்டா இருக்கு, அதெல்லாம் ஐஎன்எம்ல படிக்கணும். இங்க வந்து இதுல இருந்து நம்ம பாலிட்டிக்குள்ள வர்றோம். ஸோ அப்போ அந்த டேட்டா மட்டும் என்ன அப்படிங்கிறத ஒரு பிரீஃபா சொல்லாம மேலோட்டமா கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரம் நம்ம சட்டங்கள் போயிடலாம். சட்டங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆக்ட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரவுன் ரூல், ராணி கொண்டு வந்த சட்டங்கள். இந்த மாதிரி சட்டங்களை 2ஆ பிரிச்சு சட்டங்கள் படிக்க போறோம். அடுத்து PYQ, அடுத்து இந்த 3ஐயும் முடிக்க போறோம். இதுல PYQ, இந்த மாதிரி முடிச்சுட்டு போக போறோம். நான் ஷோ பண்றேன், வரிசை எழுதிக்கோங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து கீழே ஐரோப்பியர் வருகை, சட்டங்கள், அரசியல் நிர்ணய சபை, அரசியலமைப்பு உருவாக்கம், இந்தியா தமிழ்நாடு சின்னங்கள். இதை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல முடிப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா salient features of constitution. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம படிக்கக்கூடிய பாலிட்டியில 50% ஆஃப் பாலிட்டியோடைய புரிதல், 50% பாதி பாலிட்டி இந்த salient featuresலயே முடிச்சிருவேன். இந்த salient features தெளிவா பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷனை பத்தின பாதி புரிதல் முடிஞ்சது, 50% முடிஞ்சது. நீங்க 50 கிளாஸ்ல 25 கிளாஸ் முடிச்சா உங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபை வரும், அந்த சாட்டிஸ்ஃபிகேஷனை இந்த salient feature கிளாஸ்லயே கொடுத்துருவேன். ஏன்னா அதுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் கொண்டு வந்திருக்கும். எழுதப்பட்ட அரசியலமைப்புனா என்ன, நீண்ட அரசியலமைப்புனா என்ன, பிற நாடுகளில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா எங்கெங்க இருந்து எடுத்தாங்கன்னு வந்துடும். நெகிழும் நெகிழாத்தன்மை, ஒற்றை குடியுரிமை, நாடாளுமன்ற முறை அரசாங்கம், அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசு நெறிமுறை கோட்பாடு, எல்லாத்த பத்தின அவுட்லைனும் பிளஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேஜ் கொடுத்துருக்கேன். அப்ப இது மட்டுமே உங்களுக்கு ஒரு 25 பேஜ் வரும், இந்த salient features மட்டும். அதை தெளிவா முடிச்சாலே பாதி கான்ஸ்டிடியூஷன். இப்போ நீங்க பிசி, எஸ்ஐ அந்த மாதிரி எக்ஸாம்லயும் சரி, குரூப் 4லயுமே சரி, 5 கொஸ்டின் மினிமம் இதுல இருந்து எதிர்பார்க்கலாம். இந்த salient features பார்ட்டுக்குள்ள நான் சொல்ற விஷயத்தை வச்சு அடிப்படை கடமை, அடிப்படை உரிமையில டைரக்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அப்படியே மாட்டிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறை, வயது வந்தோர் வாக்குரிமை, அதுல என்ன ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கும், அது அடிக்கடி கேட்கறாங்க, அதையும் சொல்லிடுறேன் உள்ள. அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு, நெருக்கடி நிலை, சட்ட திருத்தம், ஆட்சி மொழி, கன்ஃபார்மா கொஸ்டின் இருக்கு ஆட்சி மொழியில, அட்டவணை பகுதி, இதுவே பெரிய பார்ட். ஸோ இப்போ இந்த 20 டாபிக்கை முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 3 கிளாஸ் வேணும். ஆனா இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு பாதி பாலிட்டியே முடிஞ்சிருச்சு, ஒரு ஐடியா கிடைச்சிடும். இதுதானே பார்க்க போறோம், வரிசையா எடுத்து என்னென்ன பார்க்க போறோம்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அப்போ இதையும் வரிசையா ஃபுல்லா எழுதிக்கோங்க. இதுக்குள்ள என்னென்ன பார்க்க போறோம்னு எழுதிக்கோங்க. அதை முடிச்சிட்டோம்னா பிரியம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இந்த பிரியாம்பிள் அப்படின்னு எடுக்கிறப்போ இதுல முகவுரை 1950 நம்ம எழுதி முடிக்கும் போது நமக்கு ஒரு முகவுரை இருந்துச்சு. அந்த முகவுரைக்கும் 1976 முகவுரை மாற்றம் செய்யப்பட்டது, அந்த முகவுரைக்கும் என்ன டிஃபரன்ஸ், அந்த 2 முகவுரையை அப்படியே உங்களுக்கு டைரக்டா இமேஜை காட்டி இந்த முகவுரை எப்படி இருந்துச்சு, என்ன புதுசா சேர்த்திருக்காங்க, அப்படியே கம்பேரிசனா போட்டு முகவுரையை எடுத்து வச்சு பார்த்துருவோம். அப்ப இருந்த முகவுரையோட காப்பி, இப்ப இருக்க காப்பி எடுத்து வச்சு பார்ப்போம். முகவுரை பற்றிய புகழுரைகள், முகவுரையை ஒவ்வொரு தலைவர்கள் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்லியிருக்காங்க, தென் அதுக்கு மேல போடப்பட்ட கேசஸ், என்னென்ன கேசஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அதுக்கு என்னென்ன ஜட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதை ஃபுல்லா பார்த்தோம்னா முகவுரை முடியுது. தென் இதோட PYQ அப்படியே முடிக்க PYQ பார்த்துருவோம். சரிங்களா? அப்படின்றப்போ நமக்கு பாலிட்டி கொஞ்சம் ஈஸியாவே மூவ் ஆகி போகும்போது நமக்கு எக்கனாமிக்ஸ் 2 பாலிட்டி ஒரு எக்கனாமிக்ஸ், இல்ல 2 எக்கனாமிக்ஸ் ஒரு பாலிட்டி மாறி வரும், உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காம போகும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. சரிங்களா? ஸோ இதுல மாநிலங்கள் உருவாக்கம் பெரிய ஏரியா ஃபுல்லா கவர் பண்ணணும். இப்ப இருக்கிற 28 ஸ்டேட் 8 UT வரை டாப் டு பாட்டம் ஃபுல்லா படிக்கணும். தென் சுதேச அரசுகள் இணைப்பு, மாநிலங்கள் மறுசீரமைப்பு, தற்போது வரையுள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வரை இதை ஃபுல்லா கவர் ஆகும், பிளஸ் PYQ. அடுத்து சிட்டிசன்ஷிப், குடியுரிமைனா என்ன, குடியுரிமை சட்டம் ஃபர்ஸ்ட் எப்பொழுது இயற்றப்பட்டது, அது எத்தனை தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், தென் குடியுரிமை எப்படி பெறலாம், எப்படி இழக்கலாம், சொல்லக்கூடிய விதிகள் என்னென்ன, தென் NRI, PIO, OCI, இது 3க்கு என்ன டிஃபரன்ஸ், இந்த 3 கார்டுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, இப்ப எந்த கார்டு ஆக்டிவேட்ல இருக்கு, இதுல யாருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு, யாருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இல்ல, இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். அப்புறம் சிட்டிசன்ஷிப்ல உள்ள PYQ. இப்படிதான் கிளாஸஸ் போகுது. ஸோ இப்போ நான் சொல்ற எல்லாமே நான் உங்களுக்கு டெலகிராம்ல இந்த ஃபைலும் கொடுத்துருவேன் எழுதுறதுக்கு. பிளஸ் இது இல்லாம நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்து அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம்ல நீங்க எந்த ஃபைல், இதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபைல் தேடுறீங்க, இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணீங்க மறுபடியும் கேட்குறீங்க இல்லையா, அதுக்காக என்ன பண்ணிருக்கேன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒவ்வொரு ஃபைல் நான் போடும் போதுமே ஒரு சின்ன ஸ்க்ரோல் பண்ற மாதிரி இதுல ஒரு வீடியோ மாதிரி கொடுத்துருப்பேன். சரிங்களா? அதுல போய் பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே நீங்க ER தங்கமுத்து பாலிட்டி அப்படின்னு போட்டீங்கன்னா நம்ம பாலிட்டியோட ஃபைல் அப்படியே கிடைச்சிரும்.
சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா நீங்க தேடி பார்க்குறப்போ கிடைக்கல அப்படின்றவங்க, இல்ல ஒரு சிலவங்க நான் இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணிக்கிறேன்னா இன்ஸ்டாகிராம்ல இருந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா. இன்ஸ்டாகிராம்ல கரெக்டா டெய்லி ஒரு ஃபைல் போடுவோம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின் எடுத்தோமா, சால்வ் பண்ணோம், அந்த ஃபைல் போட்டிருக்கோம். அது மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூனிட் 6ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லா கம்பைல் பண்ணி ஒரு ஃபைல் கொடுத்துருக்கோம். அந்த ஃபைலுக்கு கீழே போய் கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணா உங்களுக்கு உங்களோட இன்ஸ்டாகிராம் சாட்லயே வந்து உங்களுக்கு அந்த ஃபைல் வந்துடும். அதை நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிரைவ்ல இருக்கும், எடுத்து நீங்க தனியா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா. ஸோ அதனால 2 இது கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா சில பேர் டெலிகிராம்ல பாக்குறீங்க, பின்னாடி வந்து மறுபடியும் வந்து அந்த ஃபைல் அன்னைக்கு பார்த்தேன் இல்லைன்னு கமெண்ட் பண்றீங்க. சில பேர் அனுப்புறாங்க, சில பேர் அதையே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால 2 இது டெலிகிராம்ல வேணா எடுத்துக்கோங்க. நம்ம கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலயுமே உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது நமக்கு குவிஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு. பாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு குவிஸ் கண்டக்ட் பண்றோம். இப்போ ஒரு டாபிக், இப்போ முகவுரை வந்துருச்சு அப்படின்னா முகவுரையில இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு 15 வருஷத்துல ஒரு 40 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 40 கொஸ்டினை காலையில மதியம் ஈவினிங்னு பிரிச்சு 10 ஒரு டெஸ்ட் மாதிரி குவிஸ் மாதிரி போட்டுரும். அந்த குவிஸை நீங்க அட்டன் பண்ணி பார்த்தாலே கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். இப்ப இருந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் பத்தின நாலேஜோட வந்துக்கலாம். இல்ல நான் முகவுரை படிச்சு முடிச்சுட்டு அந்த குவிஸ் அட்டன் பண்றேன்னா அப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூஸா போட ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 கொஸ்டின் போடலாம் பிளான் பண்ணியிருக்கோம். பாலிட்டி முடிஞ்சிருச்சுன்னா யூனிட் 6. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மல் ப்ராக்டிஸ், நீங்க பஸ்ல போகும்போது வரும்போது நீங்க பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு டாபிக் எடுத்து டாபிக்ல எத்தனை கொஸ்டின் வருதோ ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பினா என்ன, எப்படி வந்துச்சு, அது எதுக்காக யூஸ் ஆகுது, அது எதுக்காக வந்துச்சுன்றதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2 டைம். வகைகள், படிகள், விதிகள், அதுல எத்தனை படிகள் இருக்கு, என்னென்ன வகைகள் இருக்கு. தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்பிக்கும் கம்பேரிசன் என்ன, சிறப்பு புகழுரைகள், யார் யாரு டிபிஎஸ்பியை பத்தி என்னென்ன மாதிரி எல்லாம் புகழ்ந்து சொல்லியிருக்காங்க, அரசு நெறிமுறை கோட்பாடு, அதை பத்தி யார் யாரு புதுசான விஷயங்கள். அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, இதை வந்து புதிய சிறப்பம்சம், நாவல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பி.ஆர். அம்பேத்கர். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க அவங்க கருத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு புகழுரையா சொல்லியிருப்பாங்க. அந்த உரைகள் என்னென்ன, அதுக்கப்புறம் டிபிஎஸ்பி மேல போடப்பட்ட வழக்குகள் என்னென்ன, தென் பிஒய்க்யூ, தென் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், 1976 பரிந்துரைகள், கடமைகள், விதிகள், புகழுரைகள் மற்றும் வழக்குகள். தென் யூனியன் எக்ஸிகியூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர். இப்போ நான் மேல எழுதியிருக்க எல்லாமே உங்க சிலபஸை எடுத்து சிலபஸுக்குள்ள சப் டாபிக் என்ன வரும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் இந்த சப் டாபிக் எல்லாம் புக்ல எங்க இருக்குன்னு சொல்லுவேன். சரிங்களா. சொல்லிட்டு இந்த பிடிஎஃப் எடுத்து மேல எழுதிருதான் ஃபர்ஸ்ட் வேலை. இதுக்கப்புறம் நீங்க டாபிக் உள்ள வாங்க. எடுத்தவொடனே அப்படியே நீங்க பாதியில திடீர்னு பாக்குறோம் பார்லிமெண்ட் 10th புக் எடுக்கிறோம், பார்லிமெண்ட் முடிக்கிறோம். அப்படி பண்ணீங்கனால ஒன்றும் முடிக்க முடியாது. ஒரு ஆர்டரா கொண்டு போகணும். அப்பதான் நம்ம படிச்ச ஆர்டர் இருக்கும், மறக்கவும் செய்யாது. இப்ப குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை, இந்திய தலைமை வழக்கறிஞர், இது ஃபுல்லா முடிச்சீங்கன்னா யூனியன் எக்ஸிகியூட்டிவ். தென் யூனியன் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு எடுத்தோம்னா உள்ள மக்களவை, மாநிலங்களவை, கூட்டத்தொடர், மசோதாவை தவிர மற்ற விஷயங்கள், டெக்னிக்கல் டேர்ம் ஃபுல்லா வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பிஒய்க்யூ. அதே மாதிரி ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் பாயிண்ட்ஸ் ஃபுல்லா எழுதிக்கணும். தென் லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், ஹவு டு ஸ்டார்ட், எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோடைய ஹிஸ்டரி என்ன, குழுக்கள் என்ன, எந்த வரிசைப்படி கொண்டு வந்தாங்க, 73வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1992, 74வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது, தென் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எந்தெந்த புரோட்டோகால் கீழே வந்துச்சு, தென் கிராம சபை கூட்டங்கள் எப்பப்பெல்லாம் நடக்குது. சரிங்களா. தென் பிஎஸ்சி ஆக்ட் 1996. இத மாதிரி எல்லா விஷயத்தையும் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணுவோமா. தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆஃப் ஃபெடரலிசம், கூட்டாட்சியின் பிரிவுகள், தென் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், மத்திய மாநில அரசு உறவு, அதுக்காக போடப்பட்ட குழுக்கள், சோ அதோட ஆய்வுகள் மற்றும் பிஒய்க்யூ. அடுத்து எலெக்ஷன்னா என்ன, வகைகள் என்னென்ன, தேர்தல் முறை, தேர்தல் ஆணையம், தேர்தல் சீர்திருத்தம், ஆய்வுக்குழு எப்பப்பெல்லாம் கொண்டு வந்தாங்க, நோட்டா, விவிபேட், இப்ப ரீசெண்டா வரக்கூடிய 2026 எலெக்ஷன் வர எத்தனை தேசிய கட்சிகள், எத்தனை மாநில கட்சிகள், அதுக்கான விதிமுறைகள் என்ன, எல்லாத்தையும் ஃபுல்லா பாத்துருவோம். அதுக்கப்புறம் ஜுடிஷியரி, நீதித்துறை, சட்டத்தின் ஆட்சி, 2 டாபிக் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மற்ற நீதிமன்றங்கள், அது நீதிமன்றத்தோட பணிகள் என்னென்ன, சோ அதுல எப்படி நியமனம் எல்லாமே உள்ள வந்துடும். சரிங்களா. சோ இதுதான் ஆர்டர். அடுத்து கரப்ஷன், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ்ல லோக்பால், லோகாயுதா 2 கான்செப்ட் வரும். தென் ரைட் டு இன்ஃபர்மேஷன், சட்டம் செயல்பாடு, தகவல் அறியும் உரிமை சட்டம் பத்தி கொடுத்திருப்பாங்க. எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், தேசிய பெண்கள் ஆணையம், மாநில பெண்கள் ஆணையம், தேசிய பெண்கள் ஆணைய சட்டம், சோ அதுக்கு கீழே யார் யார் அப்பாயின்ட் பண்றாங்க, தென் அந்த ஆணையத்தோட வேலைகள் என்னென்ன, தென் பிஒய்க்யூ. தென் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம், நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் பத்தின செயல்பாடுகள், எப்ப சட்டம் கொண்டு வந்தாங்கிறதே நம்ம கொஸ்டின். அதோட செயல்பாடுகள் என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க நுகர்வோர் பாதுகாப்புக்கு, புரோட்டோகால் என்ன, தென் இதுல இது மாதிரி கேட்ட பிஒய்க்யூ என்னென்ன, அதை பார்த்து தான் நம்ம டேட்டா கொண்டு வரணும். தென் மனித உரிமைகள் ஆணையம், தென் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா, தேசிய கட்சி, மாநில கட்சி, சின்னங்கள், கட்சிகளுக்கான அங்கீகாரம் எப்படி கொடுக்குறாங்க, தென் கான்ஸ்டியூஷன், நான் கான்ஸ்டியூஷனல் பாடி,
இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியில திட்டக்குழு, பிளானிங் கமிஷன், என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி குழு, நிதி ஆயோக், தென் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமை ஆணையம், தென் தமிழ்நாடு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம், தென் சிவிசி, சிஐசி, ஐஐசி, தென் ஸ்டேட், தென் சிவிசி, தென் சிபிஐ, இது விஜிலன்ஸ் கமிஷன், சிபிஐ பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே உள்ள கொண்டு வந்துருவோம்ப்பா. லோக்பால், லோகாயுதா, என்ஐஏ, என்டிஎம்ஏ, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் எல்லாமே சரிங்களா. இந்த 14 விஷயத்தை நம்ம உள்ள கொண்டு வந்தோம்னா தான் உங்களுக்கு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் ஃபுல்லா முடியுது. ஸோ இதோட இந்த குழுக்கள் எப்போ உருவாக்குனாங்க, இயர் படிக்கணும் மெயினா. ஏன்னா இது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல வந்து இதுக்கு சரத்து இல்லை, அப்ப இயர் இம்பார்ட்டன்ட். இவங்களுக்கு யாரு ஹெட்டா இருப்பாங்க, இவங்களோட சிறப்புகள் என்னென்ன, மற்ற குழுக்களுக்கும் இதுக்கு என்ன ஸ்பெஷல், இது அமைக்கிறதுக்கு எதுவும் ஆணையம் கொண்டு வந்தாங்களா, அந்த ஆணையத்தோட பரிந்துரை என்ன, அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் பார்க்கணும். பிளஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிவைக்யூ, தென் மத்திய மாநில அரசு பணி, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி சரிங்களா. அடுத்து தீர்ப்பாயம்னா நிர்வாக தீர்ப்பாயம், நதிநீர் தீர்ப்பாயம், 2 விஷயம் படிக்கணும். ஆட்சி மொழி, அலுவல் மொழி சரிங்களா. இதுல இன்னொன்று என்ன அப்படின்னா செம்மொழியும் உள்ள ஆட் பண்ணிடுவோம். அபிஷியல் லாங்குவேஜ். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா செம்மொழி, முக்கிய சட்ட திருத்தங்கள், இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு வர்றப்போ நம்ம ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 அதுல வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ், அதுல கொடுக்கக்கூடிய அவார்டு, அந்த டைம்ல கொடுக்கக்கூடிய விருதுகள் எல்லாமே அதுல கொண்டு வந்துருவோம். தென் தேசிய கட்சியோட சின்னங்கள், நம்ம தேசிய சின்னங்கள் தனி பார்த்தோம். இப்ப கட்சிக்கு என்னென்ன சின்னங்கள் ஒதுக்கி இருக்காங்க அதை கூட மேட்ச்ல கேட்கறாங்க, அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். தென் தேர்தல் நடக்குதா, தேர்தல் ஆணையம் பத்தி சொல்றாங்க, வழக்குகள், இப்ப ரீசெண்டா போய்கிற வழக்குகள் பத்தி கேட்கறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இதுல பார்ப்போம். இதுல நான் இன்னுமே உங்களுக்கு பிடிஎஃப்ல இன்னொரு இதுல கரண்ட் அஃபேர்ஸ்ல மட்டும் இன்னொரு 7 பாயிண்ட் உங்களுக்கு ஆட் பண்ணி அனுப்புறேன் சரிங்களா, அது பார்க்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எங்க ஸ்கூல் புக்ல இருக்கு அப்படிங்கிற பிடிஎஃப் உங்களுக்கு நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் பார்த்த பிடிஎஃப்ஸ் இருக்கு இல்லைங்களா, பார்த்த ஹெட்டிங்ஸ், இதெல்லாம் எந்தெந்த ஸ்கூல் புக்ல எந்த பேஜ்ல இருக்கு அப்படிங்கிறதையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, முக்கிய கூறுகள், இது எல்லாமே 6th புக்கு, 1st term, 2nd term, 7th first term, 8th second term, 10th புக்கு, 12th, தென் 12th ஹிஸ்டரி ஓல்டு புக், எல்லாம் எந்தெந்த பாடத்துல இருக்கு எல்லாமே மெயினா கொடுத்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்றியம் மற்றும் மாநிலம், யூனியன் பிரதேசம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 12th புக்ல இருக்கு. 12th ஹிஸ்டரி, குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசு நெறிமுறை கோட்பாடு, இதெல்லாமே 8th, 9th, 10th, 11th புக்ல கவர் ஆகுது. எந்தெந்த பாடத்தோட ஹெட்டிங்கும் கொடுத்துருக்கோம் சரிங்களா. இது அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா போதும். ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம் சரிங்களா. இதான் வந்து என்ன பார்த்தோம், யூனியன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் யூனியன் லெஜிஸ்லேச்சர் பார்த்தோம்ல. 10th, 12th ஃபுல்லா கவர் ஆயிருது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் ஸ்கூல் புக்ல எங்கெங்க இருக்கு, உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து, கூட்டாட்சி, அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல், நீதித்துறை, சட்டத்தின் ஆட்சி, எல்லா பாயிண்ட்டுமே எல்லா ஏரியாவும் ஸ்கூல் புக்ல எங்கெங்க இருக்குன்றத உங்களுக்கு வித் ஹெட்டிங்கோட கொடுத்துருக்கேன். இதையும் எடுத்து எழுதிக்கோங்க. திரும்ப நீங்க படிக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் டவுட்டா இருக்கு, நம்ம வெளியே அவுட் சோர்ஸ் எல்லாம் படிச்சிட்டோம், ஸ்கூல் புக் பார்க்காம விட்டமே யோசிக்க வேணாம். இப்போ எக்ஸாம்பிள் தகவல் அறியும் உரிமை, மனித உரிமைகள் பத்தி பார்க்கணுமா, 9th புக்ல இருக்கு. பெண்கள் மேம்பாடு, பெண்கள் அதிகாரம் சிலபஸ்ல இருக்கு. 7th புக்ல பெண்கள் மேம்பாடு ஒரு பாடம் இருக்கு சரிங்களா. அதே மாதிரி நுகர்வோர் பாதுகாப்பு 7th புக்ல இருக்கு, நுகர்வோர் மற்றும் சந்தை அப்படின்னு சொல்லி. மனித உரிமை சாசனம் 8th புக்ல இருக்கு, 9th புக்ல இருக்கு சரிங்களா. இந்த மாதிரி எல்லா ஏரியாவையும் உங்களுக்கு கவர் பண்ணியாச்சுமா. அது மட்டும் இல்லாம நமக்கு புக் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கெங்க இருந்தெல்லாம் கேட்கறாங்கன்ற விஷயமும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணிட்டேன். இது கூட புக் சோர்ஸ் மட்டும் இல்லாம நம்ம லட்சுமிகாந்த் புக் மெயினா நம்மளோட சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் சோர்ஸ் லட்சுமிகாந்த் சரிங்களா. லட்சுமிகாந்த் புக் கொண்டு வந்துட்டோம். பிளஸ் பிரகதீஷ் பப்ளிகேஷன் சொல்லியிருந்தீங்க, நான் பிரகதீஷ் பார்க்குறேன், பிரகதீஷும் உள்ள ஆட் பண்றோம். பிளஸ் 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நான் படிச்சப்போ எனக்கு புரிஞ்ச ஒரு சில நோட்ஸ் என்னோட ஃபார்மெட்ல கொடுத்துருக்கேன் சரிங்களா. அதுதான் மெயின், நான் கொடுக்குற விஷயத்துல எனக்கு மெயினா படுறது அதுதான். ஏன்னா எல்லாருமே லட்சுமிகாந்த் புக்கு வச்சிருப்பாங்க, பிரகதீஷ் புக்கு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றப்போ ஒரு சில விஷயத்தை கம்பைன் பண்ணி சொல்லுவேன், ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லுவேன். ஸோ அது லாஸ்டா நம்ம நோட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் மேப் ஸ்டடி மாதிரி கொண்டு வரலாம்னு பிளான் பண்ணியிருக்கேம்மா. மேப்பு பிளஸ் நோட்ஸ், ஸோ இது 3 கம்பைல் பண்ணி தான் கொடுக்க போறோம். அதனால நீங்க சொல்றதை அப்படியே வரிசையா ஃபாலோ பண்ணா போதும். ஸோ மற்ற விஷயங்கள் நீங்க படிக்கிறத படிங்க. பாலிட்டி இது வரைக்கும் படிக்கலன்றவங்க நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. படிச்சவங்க பரவாயில்ல, ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்தா எடுத்துக்கோங்க. அப்படி ஏதாவது பாயிண்ட்ஸ் இல்ல மிஸ் ஆயிருக்குன்னா சொல்லுங்க, நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே கொண்டு போகலாம். மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்டும் கவர் பண்ணியிருப்பேன்.
ஏன்னா இப்போ நம்ம ஸ்கூல் புக் மட்டும் எடுத்தோம்னா மிஸ் ஆகும். லட்சுமிகாந்த் புக் கொண்டு வரதுனால மேக்ஸிமம் கவர் ஆயிரும். ஒருவேளை பிஒய்க்குள்ள நீங்க நான் பார்க்காத பாயிண்ட் ஒரு சில பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. யூபிஎஸ்சிலையோ இல்ல வேற ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லைங்களா, எஸ்எஸ்சில ஏதோ ஒரு எக்ஸாம்ல நமக்கு தெரியாத பாயிண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க, அப்டேட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் பாசிபிலிட்டி இருக்காது, மோர் ப்ராபப்ளி எல்லாமே நான் பண்ணியிருப்பேன். பார்க்கலாம், இருந்தா சொல்லுங்க, கவர் பண்ணிக்கலாம். இந்திய அரசியலமைப்பு என்பது ஃபர்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? இந்திய அரசியலமைப்புனா என்ன? ஸோ இதை வந்து ஒரு 5 பாயிண்ட்ல நம்ம தெளிவாக விளக்க முடியும். என்ன அப்படின்னா, யார் யாரோட பாயிண்ட்ல விளக்கலாம்? 2 பேர் தான். இந்தியன் அரசியலமைப்பு அப்படிங்கிறது சிம்பிளா சொன்ன போனா கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு ரூல் புக் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? விதிகள் அடங்கிய ஒரு புத்தகம். அந்த விதிகள் யாருக்கு? அதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோல் இருந்தப்போ நம்ம ரூல் பண்றதுக்கு நமக்கான விதிகள் எல்லாம் யாரு கையில இருந்துச்சு அப்படின்னா பிரிட்டிஷோட கையில இருந்துச்சு. அவங்க சொல்ற ப்ரொசீஜர் ரூல்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்ப நம்ம சுதந்திரம் வாங்கி தனியா வந்துட்டோம், இண்டிபெண்டன்ட் ஆயிட்டோம். சோ இப்ப நம்மளை எப்படி நம்ம ஃபாலோ பண்ண போறோம்? இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யாரு தீர்த்து வைக்க போறா? அப்ப நமக்கு பிரச்சனை வராமையும் பாத்துக்கணும், வந்தா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அதே நேரத்துல நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம இந்தியா அப்படிங்கிற ஒரு டெரிட்டரி, ஒரு நாடு தனியா என்ன பண்ணணும்? வளரணும். சோ அப்ப அந்த வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி போகும்போது அதற்கான பணிகள் என்னென்ன, யாரையும் பாதிக்காதவாறு என்ன பண்ணலாம், அதுல கீழ்மட்டத்தில் இருக்கவங்களை எப்படி மேல கொண்டு வரலாம், அவங்களுக்கான சப்போர்ட் எம்பவர்மெண்ட் எப்படி கொடுக்கலாம், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ரூல் புக் மேக் பண்றாங்கப்பா, சரிங்களா? இந்த ரூல் புக்ல தனி மனிதர்கள் மற்றும் அரசாங்கத்துடன் உள்ள தொடர்பு 2 பேர் யார் யார் கவர் பண்றாங்கன்னு பாருங்க. நான் சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாலிட்டி ஈஸியா இருக்கும். யார் யார சொல்றாங்கன்னு பாருங்க. இண்டிவிஜுவல், தனி மனிதன் அப்படின்னா இங்க சொல்லப்படக்கூடிய இண்டிவிஜுவல் அண்ட் கவர்மெண்ட். ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு அரசாங்கத்துக்கும் உள்ள தொடர்பை சொல்லக்கூடிய புத்தகம் சொல்லலாமா? சொன்னா கரெக்ட், சரிங்களா? ஏன்னா ரூல்ஸ் படி ஒரு தனி மனிதன் இதை பண்ணா அரசாங்கத்தின் படி சரி, இல்ல அரசாங்கம் இதை தப்புன்னு சொன்னா அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும். அப்போ ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு அரசாங்கத்துக்கும் உள்ள ரிலேஷன் சொல்லப்பட்ட புத்தகம் கரெக்ட். 2வது, அரசு அதிகாரிகளுக்கான அதிகாரம் மற்றும் அதிகார வரம்பு, பவர்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ். ஒரு கவர்மெண்ட் ஆபீசருக்கு எந்த அளவுக்கு அதிகாரத்தை கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதிகார வரம்பையும் கொடுக்கணும், சரிங்களா? ஒருத்தர் தப்பு செஞ்சா அந்த தப்பை தட்டி கேட்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது, இப்ப எக்ஸாம்பிள் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வருது அப்படின்னா போலீஸ்க்கு ஒரு சில லெவல் வரைக்கும் அதிகாரம் இருக்கு. அதுக்கு மேல ஒரு தனி மனிதனை துன்புறுத்தினால் அதுக்கு தான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு, சரிங்களா? இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்றது ஒரு அப்பாற்பட்டது. பட் அவங்களோட ரூல்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கான ரெகுலேஷன் இருக்கு. இந்த விஷயத்தை நீங்க பண்ணலாம், இந்த விஷயத்தை நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்றதுதான் எதுல வருது, இந்த கான்ஸ்டிடியூஷன் புக்ல சொல்லியிருக்காங்க. தனி மனித சுதந்திரம், தனி மனித பாதுகாப்பு, குழந்தை தொழிலாளர் முறைக்கு இந்த வயசுக்கு மேல இருக்க குழந்தைகள் இந்தந்த பணிகள்ல ஈடுபடுத்தக்கூடாது. சோ இதெல்லாம் ரூல்ஸ், இதை பண்ணக்கூடாது, பண்ணா சட்டப்படி குற்றம். அந்த சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற சட்டம் தான் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? அரசு அதிகாரிகளுக்கான அதிகாரம், பவர்ஸ் கொடுக்குறாங்க, சேம் ரெகுலேஷன். உங்களுக்கு அதிகாரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க, பட் அதுக்கான லிமிட் இருக்கு, அதை தாண்டி நீங்க யூஸ் பண்ண முடியாது, ஓகேவா? இப்போ இதையே நம்ம பெஸ்ட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சேம் ஒரு ரோட்ல வாக் பண்ணி போய்கிட்டு இருக்கீங்க, நைட் ஒரு 10 to 12 o'clock வச்சுக்கோங்களேன், 10 மணில இருந்து ஒரு 12 மணிக்குள்ள நைட் டைம்ல நீங்க ரோட்ல ஒரு சினிமாவுக்கு போயிட்டோ எங்கேயோ போயிட்டு வர்றீங்க. இது மாதிரி நிறைய கேஸ் இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம்லயே பார்க்கலாம். போயிட்டு வர்றீங்க, ஒருத்தர் கூப்பிட்டு உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கிறாரு, எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி. இந்த கேட்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்தா யார் அதை ஹேண்டில் பண்ணணும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட். அப்ப போலீஸ்க்கு அந்த அதிகாரம் இருக்கு. அதே விஷயத்த ஒரு குரூப் 2லயோ குரூப் 4லயோ பாஸ் பண்ண ஒரு விஏஓ இல்ல அப்படின்னா ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் யாரோ ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு எங்க போயிட்டு வர, நின்று பதில் சொல்லிட்டு போனா நிப்பீங்களா? நீங்க நின்று பதில் சொல்லிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கான அதிகாரம் அவங்ககிட்ட இல்ல. இதுவே நம்ம குரூப் 2 வேணாம், ஏன் குரூப் 1ல கூட நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, மத்த யாரும் நம்மள கேட்க முடியாது. அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வெறும் 10th குவாலிஃபிகேஷன் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் காக்கி யூனிஃபார்ம்ல உங்களை கூப்பிட்டு நிப்பாட்டி கொஸ்டின் கேட்கறாங்க, எங்க போயிட்டு வரீங்க, உங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அது எப்பயுமே நைட்டு போனால் உங்களுக்கே தெரியும், நைட் வெளியே போனீங்கன்னா பேர் நோட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு இஷ்யூனா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம், வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கூப்பிட்டு கேட்கறாங்கன்னு வைங்க நைட்டு. ஸோ அப்போ அந்த டைம்ல நீங்க ஒரு 10th குவாலிஃபிகேஷன் பிசியா இருந்தால் உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? பதில் சொல்லுவோம். ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுக்கான அதிகாரம் இருக்கு. அந்த இடத்துல தப்பு நடந்தா அவங்கள கொஸ்டின் கேட்பாங்க, அதனால அவங்க உங்களை கொஸ்டின் கேட்பாங்க. அதே டைம்ல அவங்க உங்களை கொஸ்டின் கேட்டுட்டு நீங்க கரெக்டான ஆன்சர் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் இல்ல நீங்க வந்து ஒரு மாசம் ஜெயில வந்து ஸ்டே பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னா போவீங்களா? உங்களை ஜெயில பிடிச்சி போட சொல்லியிருக்காங்க, ஒரு மாசம் ஜெயில இருக்குன்னா இருப்பீங்களா? இருக்க மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கான அதிகாரம் எப்படி இருக்கோ அது மாதிரி வரம்பு இருக்கு. நீங்க உங்க மேல தப்பே இருந்தாலும் வித்தின் 24 hours என்ன பண்ணணும்? கோர்ட்ல ஆஜர் பண்ணணும். இது அவங்க அதிகார வரம்பு. அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய இந்த புத்தகம் தான் அந்த அதிகாரத்துக்கான வரம்பையும் தீர்மானிக்குது. சரிங்களா? 2வது பாயிண்ட்.
மூணாவது இது ஜெனரல் டேட்டா. இப்போ இந்த புத்தகத்துல இதெல்லாம் இருக்குது. அப்போ நமக்கு நம்ம கேட்டு வாங்குறதுக்கு என்ன இருக்கு? ஒரு மக்களா இருந்து நம்ம போய் என்ன கேட்கலாம், நமக்குன்னு இந்த உரிமைகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் எங்க கொடுத்துருக்காங்க, பார்ட் 3ல மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீ ஒரு இந்திய குடிமகனா இருந்தா உனக்கு இந்த உரிமை எல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்காங்க. மக்கள் ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு உரிமைகள், அடிப்படை உரிமைகள் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த தேசத்திற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். தேசிய கொடியை மதிக்கணும், தேசிய கீதத்தை மதிக்கணும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளோட நாட்டுக்கு நம்ம ஒபே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டியூட்டிஸையும் இதுல கொடுத்துருக்காங்க. இந்த டியூட்டிஸ் ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல இல்ல, பின்னாடி தான் ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா? அடிப்படை கடமையை 1976ல தான் பின்னாடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க 51A. சரிங்களா? அது பின்னாடி பார்ப்போம். அதுக்கடுத்து பாருங்க, நல்ல அரசு எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிற நெறிமுறைகளை உள்ளடக்கிய ஒரு புத்தகம். இது 3 தான் சொல்ல வர்றோம். இப்போ நான் சொன்ன விஷயத்த கரெக்டா பாத்தீங்கன்னா பாலிட்டி பத்தி உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஒன்னு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு தனி மனிதன் அரசாங்கம் ரெண்டையும் தொடர்பு படுத்தும். சிம்பிள். இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் ரெண்டுக்கும் ரிலேஷன். ரெண்டாவது, ஒரு கவர்மெண்ட் ஆபீசருக்கான ரூல்ஸையும் ரெகுலேஷனையும் பிக்ஸ் பண்றது. 2. மூணாவது, இப்போ நம்ம ஒரு தனி மனிதன் இருக்கோம், இங்கே கவர்மெண்ட் இருக்காங்க பார்த்தோமா, கவர்மெண்ட் ஒரு தனி மனிதன். அப்போ இவங்க 2 பேருக்கும் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன கடமைகள் வாங்கப்படுது. அதாவது இப்ப தனி மனிதனுக்கான உரிமை, சரிங்களா, நான் பேசுறது என் பேச்சுரிமை, நான் நடக்கிறது என்ற சுதந்திர உரிமை. சுதந்திரமா பேசலாம், சுதந்திரமா நடக்கலாம், சுதந்திரமா சாப்பிடலாம், நான் சுதந்திரமா எங்க வேணா போகலாம், ஒரு கூட்டம் போடலாம், இப்போ ஒரு கட்சி மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது சுதந்திரமான உரிமை. இதெல்லாம் அடிப்படை உரிமையில வந்துடும். சரிங்களா? இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறதுக்குள்ள எல்லா உரிமையும் கவர் ஆகும் உங்களுக்கு. ஒரு தனி மனிதனா இருந்து எல்லா மனிதனும் இந்த அடிப்படை உரிமைகள் நம்ம என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஒரு அரசு அப்படின்னா இந்த அரசுக்கு நமக்கு இவ்வளவு உரிமையை கொடுக்குறாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு நீங்க எந்த விஷயத்துல அவங்களுக்கு நீங்க திரும்ப உங்க கடமையை செலுத்தணும் அப்படிங்கறத அடிப்படை கடமைன்னு கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் 1976ல இந்திரா காந்தி ஆட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? சுரண் சிங் கமிட்டி பரிந்துரை அடிப்படையில 1976ல சேர்க்கப்பட்டது 10 கடமைகள். இப்போ வந்து 11 கடமைகள் இருக்கு. சோ இது முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து, இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஒரு குட் கவர்னன்ஸா, ஒரு குட் கவர்மெண்டா இருக்கணும், ஒரு நல்லாட்சியை கொடுக்கணும் மக்களுக்கு, ஒரு நல்ல அரசாங்கம் வேணும் அப்படின்னா அதுக்கான விதிமுறைகள் என்னென்ன, ஒரு நல்ல அரசாங்கத்தை உருவாக்கணும்னா அதுக்கான புரோட்டோகால், அதை பத்தி சொல்லக்கூடிய விஷயம் தான் உங்களுக்கு டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம், அரசு நெறிமுறை கோட்பாடு. இது எல்லாமே அடங்கிய புத்தகம். இது இந்த புத்தகத்தை பத்தின ஒரு அவுட்லைன் டேட்டா என்னோட புரிதல் வச்சு உங்களுக்கு சொல்லிருக்கேன். சரிங்களா? சிம்பிளா ரூல் புக் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. சோ இது எல்லாமே நல்லா புரிஞ்சிருந்தா இதுக்குள்ள போய் பாக்குறப்ப உங்களுக்கு டெப்தா புரியும். சரிங்களா? ஓகே, இந்த 5 பாயிண்ட் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்போட பேசிக் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன. கான்ஸ்டிடியூஷன் என்பது லத்தீன் மொழிச்சொல். அது வந்து என்ன மொழிச்சொல் அப்படின்னா லத்தீன் மொழிச்சொல். லத்தீன் மொழியில இதுக்கு மீனிங் வந்து பாத்தீங்கன்னா நிறுவுதல் அல்லது அமைத்தல் அப்படிங்கிற பேர்ல வரும். சரிங்களா? கான்ஸ்டிடியூஷனோட லத்தீன்ல அதோட மீனிங் நிறுவுதல். நெக்ஸ்ட், அரசியல் அறிவியலின் தந்தை. இதெல்லாம் பேசிக்ஸ் தான். அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றதெல்லாம் பேசிக்ஸ். நீங்க இதுக்கு முன்னாடி படிக்காம இருக்கிறவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. பேசிக்ஸ்ல இருந்து போனா கரெக்டா இருக்கும். டைரக்டா சில பேர் ஒழுங்குமுறை சட்டத்துல இருந்து போயிருப்போம், அதெல்லாம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த கிளாஸ் தான் வரும். அது ஒழுங்குமுறை சட்டமும் சொல்லிடுவேன். அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு இந்திய நாடாளுமன்றம், பாராளுமன்றத்துடைய முக்கியமான கீவேர்ட்ஸ் இருக்கு, ஒரு 20 கீவேர்ட், அதை கொஞ்சம் இப்பயே சொல்லிடுறேன் பேசிக். அது பின்னாடி போறப்ப ஈஸியா புரியும். இப்போ இந்த மசோதா, பில்லுனா என்ன, அதே மாதிரி ஆக்ட் சட்டம்னா என்ன, மீட்டிங்னா என்ன, ஜாயின்ட் சிட்டிங்னா என்ன, மணி பில்னா என்ன, ஃபினான்ஸ் பில்னா என்ன, இந்த மாதிரி ஒரு சில குழப்பங்கள்லாம் உள்ள வரும். இதை நான் முதலே கிளியர் பண்ணிட்டேன்னா அடுத்து போறப்போ உங்களுக்கு சொல்லும் போது ஈஸியா இருக்கும். அரசியல் அறிவியலின் தந்தை, அரசியல் அறிவியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் தான் அரசியல் அறிவியலின் தந்தை. விலங்கியலின் தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் அரிஸ்டாட்டில். விலங்கியலின் தந்தை, அரசியல் அறிவியலின் தந்தை. தென் இந்த இடத்துல லாஸ்ட்டுக்கு முன்னாடி 2024ல குரூப் 2 கொஸ்டின்மா, யார் யாருடைய ஆசிரியர் வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டாங்க. சாக்ரட்டிஸுடைய மாணவர் பிளாட்டோ, பிளாட்டோவுடைய மாணவர் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவர் அலெக்சாண்டர். இதை குரூப் 2 கிளாஸுக்கு முன்னாடி போட்ட லைவ்ல நான் சொல்லியிருப்பேன். இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டாங்க வரிசைப்படுத்த சொல்லி. இதுக்கு ஷார்ட்கட் கூட சொல்லியிருப்பேன். சாக்க பிரிச்சு அரிசி அல்லு, சாக்கு பிரிச்சு அரிசிய அல்லு. வீட்டுல நார்மலா அரிசி எடுப்பாங்கல்ல, சாப்பாடு செய்யறதுக்கு அரிசி எடுப்பாங்க. அந்த அரிசி சாக்குல இருந்தா சாக்க பிரிச்சு அரிசி அல்லு. சாக்ரட்டிஸ், பிரிச்சுனா பிளாட்டோ, அரிசி அரிஸ்டாட்டில், அல்லுனா அலெக்சாண்டர். இதை வரிசையா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்
யாரோட ஸ்டூடெண்ட் யாரு? சாக்ரட்டிஸோட ஸ்டூடெண்ட் பிளாட்டோ, பிளாட்டோவோட ஸ்டூடெண்ட் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டில் ஸ்டூடெண்ட் அலெக்சாண்டர். அப்படியே ரிவர்ஸ்ல வந்தா அலெக்சாண்டரோட ஆசிரியர் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலோட ஆசிரியர் பிளாட்டோ, பிளாட்டோவோட ஆசிரியர் சாக்ரட்டிஸ். நெக்ஸ்ட், இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அரசியலமைப்பின் தூண்கள். அரசியலமைப்பின் தூண்களாக கருதப்படுவது 4. முதல் தூண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டம் இயற்றும் அமைப்பு, லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேச்சர் தான் முதல் தூணாக கருதப்படுது. இரண்டாவது தூண் நிர்வாகத்துறை, எக்ஸிகியூட்டிவ். இரண்டாவது தூண் எக்ஸிகியூட்டிவ், இதை வந்து நிர்வாகத்துறை அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது தூண் ஜுடிஷியரி. ஜுடிஷியரி அப்படின்னா நீதித்துறை. நாலாவது மீடியா. ஸோ மீடியா ஒரு காலத்துல வந்து நியூஸ் பேப்பர் மட்டும்தான் இருந்துச்சு, நியூஸ் பேப்பர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா. ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், இதான் 4 தூண்கள். இதுவுமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பின் 4 தூண்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் லெஜிஸ்லேச்சர், சட்டம் இயற்றக்கூடிய இடம். ரெண்டாவது அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடம். வேற ஒன்றும் இல்லைங்க, ஏற்ற சட்டத்தை யாரெல்லாம் போய் நடைமுறைப்படுத்துறாங்க, நடைமுறைப்படுத்தக்கூடிய இடம். அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய சட்டத்துல ஏதாவது தவறுகள் இருந்தாலோ, மக்கள் அதை எதிர்த்தாலோ, மக்களுக்கும் அரசுக்கும் ஏதாவது விவகாரம் இருந்தாலோ, அதே மாதிரி 2 அரசாங்கங்களிடையே, ஒன்றிய அரசும் மாநில அரசுக்கும் இடையே பிரச்சனை இருந்தாலோ, அப்படி இல்லை அப்படின்னா 2 மாநிலங்களுக்கு இடையே இந்த கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம் வந்து நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருந்தாலோ அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது நீதித்துறையுடைய பங்கு. அதெல்லாம் யாரு வர்றாங்க? ஜுடிஷியரி வர்றாங்க. சரிங்களா? லாஸ்டா ஊடகம். இந்த எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை பார்க்கறது ஊடகம். இதான் 4 தூண்கள். சரிங்களா? 4 பில்லர்ஸ். அப்போ சட்டம் இயற்றும் அமைப்புல நம்ம இந்தியா அளவுல பார்த்தோம்னா, இந்தியா அளவுன்னு எடுத்தோம்னா மத்திய அரசு லெவல்ல பார்த்தோம்னா பார்லிமெண்ட், பாராளுமன்றம் சட்டம் இயற்றுவது. நிர்வாகத்துறையில நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறைன்னு எடுத்தோம்னா உச்ச நீதிமன்றம். நீதித்துறையை பொறுத்தவரை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உச்ச நீதிமன்றம். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்தா சட்டமன்றம், லெஜிஸ்லேச்சர், டிசி, டிஎஸ்பி டாப் லெவல் கேடர்ல எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் ஜுடிஷியரியில. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஊடகத்துக்கு எடுத்துக்காட்டு செய்தி. நம்ம பார்க்கக்கூடிய முதல் ஒன்று செய்தித்தாள், நியூஸ் பேப்பர். அடுத்து இப்போ நம்ம சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நியூஸா இருக்குது. சரிங்களா? இப்போ கூட ரீசெண்டாக யாரோ ஒருத்தவங்க ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாலாம் இல்லைன்னா ஒரு சில புது பார்ட்டிஸ் எல்லாம் வெளியவே தெரியாதுன்னாங்க. அதுதான் முக்கியமான சோசியல் மீடியான்றதே தெரியல சில பேருக்கு. ஏன்னா செய்தித்தாள் முத உருவாக்கும் போது செய்தித்தாள் தான் சோசியல் மீடியா. செய்தித்தாளை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான விஷயம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலா செய்தித்தாள் எதுக்காக கொண்டு வந்தாங்க? 1877ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 1877ல முத வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துடைய முதல் நீதிபதியாக தமிழ்நாட்டை சேர்ந்த திருவாரூர் முத்துசாமி அப்படிங்கிறவர் அப்பாயின்ட் பண்றாங்க. ஸோ இதை பத்தி நிறைய ஆங்கில பத்திரிகைகள் என்ன பண்றாங்கன்னா தவறா எழுதுறாங்க. ஸோ இவரோட நாலேஜை பத்தியும் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் நீதிபதியா இருக்காருன்னு சொல்லி ரொம்ப அவதூறா எழுதுறாங்க. ஸோ அந்த டைம்ல அவரை எதிர்த்து யாராவது பத்திரிகைகளை தொடங்கணும், அவருக்கு சப்போர்ட் பண்ணி சில பேர் நம்ம இந்தியாவில இருந்து சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக தொடங்கப்பட்டதுதான் ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர். இந்திய இதழியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நம்ம ஜி சுப்பிரமணிய ஐயர் அவர் தொடங்கியதுதான் முதல் நியூஸ் பேப்பர் நம்ம தி ஹிந்து. சரிங்களா? ஸோ தி இந்து, சுதேசமித்ரன் எல்லாமே அவர் தான் கொண்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் தி இந்து நியூஸ் பேப்பர் தான் 1878ல முதல் முறையாக தொடங்கப்பட்டுச்சு. ஸோ அந்த நியூஸ் பேப்பர் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் உருவான அரசியல் கட்சிகள் வளர ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? அப்போ செய்தி அப்படிங்கிறது தான் ஒரு கட்சியோ அதுக்கு அடுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளோ மக்களுக்கு தெரியப்படுத்துறதா செய்தியோட வேலையே. அந்த செய்தியை முதல் முறையா வேற எந்த ஒரு டெவலப்மெண்ட் இல்லாதப்போ நியூஸ் பேப்பர் பண்ணுச்சு. இப்போ சோசியல் மீடியான்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த நியூஸ் பேப்பர் பண்ண விஷயத்தை தான் பின்னாடி டிவியா கொண்டு வந்தாங்க, டிவி சேனல்ஸா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டான்னு வந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி இன்னும் சில பேர் சரியான புரிதல் இல்லாம ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் இல்லைன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியே தெரியாதுன்றாங்க. அது இருக்கிறதே வெளியே கொண்டு வரதுக்கு தானே. ஏன்னா ஒரு சில டிவி சேனல் இல்லை அப்படின்னா இன்னமுமே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில கட்சிகளுக்கே தெரியாது. வெறும் டிவி சேனலை மட்டுமே வச்சு டெவலப் பண்ண கட்சிகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்ற இப்போ செய்தித்தாள்ல இருந்து அடுத்து டெவலப் ஆனதான் டிவி சேனல்ஸ். அதனாலதான் எல்லாருமே ஒரு கட்சி நிறுவனம் ஆரம்பிக்கிறப்போ டிவி சேனல் ஓபன் பண்ணிடுறாங்க. அதுக்கு கீழே வந்ததுதான் இப்போ யூடியூப் சேனல். இப்போ யூடியூப் சேனல் இல்லைன்னா நான் இப்போ கிளாஸ் எடுக்கிறதே உங்களுக்கு தெரியாது. அதுக்காக அந்த யூடியூப் சேனலே இல்லைன்னா நீங்களா எல்லாமே போயிருப்பீங்கன்னா நான் கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்க படிக்கிறதும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு படிப்பீங்க. இப்போ நான் மட்டும் இல்லை, என்னைய மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்போ நமக்கான சோர்சஸ் கிடைக்கும் போது தான் நம்ம அடுத்த லெவல் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். உலகம் எவ்வளவு சீக்கிரம் ஓடி வளர்ந்துகிட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சோசியல் மீடியாவும் டெவலப் ஆகணும். ஆனாதானே வளர்ச்சி. அப்பதானே நீங்க நினைச்ச டைம்ல நினைச்சதை ரீச் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருடைய இப்ப இருக்கக்கூடிய காலத்துல எக்கனாமிக்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும், பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், நம்ம வாழ்நாள் விகிதம்லாம் பார்த்தோம்னா குறைஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மனிதனுக்கு சராசரி வாழ்நாள் 60 வயசு தான். ஸோ அப்போ 100 வயசு வரை ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்றப்ப அவங்க வாழ்நாள் சாதனைகள் எவ்வளவு இருக்கும். இப்போ நம்ம 25-30 வயசு வரை படிக்கிறதுலேயே பாதி போயிருது.
25 வயசுக்கு அப்புறம் வேலைக்கு போய் நம்ம நல்லா ஓடி ஆடி வேலை பார்க்கறதே ஒரு 20 வருஷம் தான். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் ரெஸ்ட். இவ்வளவுதான் இப்ப இருக்கக்கூடிய ஷார்ட் பீரியட். அந்த ஷார்ட் பீரியடுக்குள்ள நம்ம அந்த டைம்ல அவங்க 50 வருஷம் பண்ணதை நம்ம 20 வருஷத்துல பண்ணணும்னா அவ்வளவு சீக்கிரம் ஸ்மார்ட்டாவும் பண்ணணும், வேகமாவும் பண்ணணும். அதுக்கு சோசியல் மீடியா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்ப இருக்கக்கூடிய காலத்துல. ஓகே, அடுத்து இந்திய அரசியலமைப்பு உருவான வரலாறு. இது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இது வந்து ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இன்னும் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி, இந்த ஆக்ட் எல்லாம் கொண்டு வரதுக்கு முன்னாடி இருந்த பேக்ரவுண்ட்ஸ், ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் அது உருவாக்கம் தனியா படிப்போம். மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் கிடையாது, அது தனியா படிப்போம். இப்போ முத வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள தொடக்க கால இந்தியாவை பிரிச்சு நம்ம ஹிஸ்டரியில பார்த்தோம்னா, ஒரு அவுட்லைனா சொல்றேன், வெறும் 10% தான், ஃபுல்லாலாம் கிடையாது, சிம்பிளா. தொடக்க கால இந்தியா 40,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து 712 வரை தொடக்க கால இந்தியா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இடைக்கால இந்தியா, அடுத்து நவீன கால இந்தியா, ஏன்ஷியன், மிடிவல், மாடர்ன் அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிச்சிருப்பீங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தொடக்க கால இந்தியாவை பொறுத்தவரை எல்லாமே அப்பதான் ஸ்டார்ட் ஆன பீரியட். அப்ப அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் இருந்திருக்கும், வேற எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இருந்திருக்காது. சோ அக்ரிகல்ச்சரே அப்பதான் கண்டுபிடிச்சிருப்பாங்க 40,000 இருந்து 712குள்ள. சோ இந்த காலத்துல ஆரியர்கள் உள்ள வந்திருப்பாங்க, கால்நடையை மேய்ச்சிட்டு ஆரியர் உள்ள வருவாங்க. ஒரே ஒரு வெளியிருந்து வந்த ஒரு இன்வேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைம்ல ஆரியர் மட்டும்தான். அதனால உருவான மதங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து மதம். தென் மக்களுக்குள்ள இருக்க பிரிவினைகள், ஜாதி கொடுமைகள், அதுல இருந்து மக்களை மீட்டு கொண்டு வரதுக்காக உருவானதுதான் புத்த மதமும் சமண மதமும் அந்த டைம்ல. இது எல்லாமே உருவான காலம் தான் நமக்கு ஆரம்ப கால வரலாறு, ஏன்ஷியன் இந்தியான்னு படிப்போம். இதுல மெயினா பாயிண்ட்ஸ் இவ்வளவுதான். நம்ம உள்ள போய் படிக்கிறப்போ இன்னும் உள்ள டெப்தா நிறைய இருக்கு. ஐவிசி, குப்தாஸ், கிங்டம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதெல்லாம் அங்க பார்ப்போம். இங்க இந்த இடத்துல ஆரியர் வருகை, மெயினா இருந்த மதம் இந்து, புத்தம், சமணம். இதுதான் முதல்ல ஆரம்ப காலத்துல தொடக்க காலத்துல இருந்தது. அதுக்கப்புறம் 712 முகமது பின் காசிம் ஃபர்ஸ்ட் டைம் வர்றாரு இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வந்து முல்தான் அப்படிங்கிற பகுதியை கைப்பற்றாரு. சரிங்களா? சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிந்து அப்படிங்கிற பகுதியை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ தாகிர் அப்படிங்கிற மன்னர்ட்ட இருந்து கேப்சர் பண்ணி அவர் ரூல் பண்ண ஆரம்பிப்பாரு. சோ இதுக்கப்புறம் இந்த காலத்துல டாமினேட் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முகலாயர்கள். ஏன்னா இவங்களுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா முகமது கஜினி வருவாரு, கஜினிக்கு அப்புறம் கோரி வருவாரு, கோரிக்கு அப்புறம் டெல்லி சுல்தான், அதுல அடிமை, கில்ஜி, துக்ளக், சையது, லோடின்னு ஒரு 5 வம்சம் வரும். சோ அவங்களுக்கு அப்புறம் வர்றவங்க தான் முகல்ஸ். சரிங்களா? சோ இந்த எல்லாருமே இடைக்கால இந்தியால ரூல் பண்ணியிருப்பாங்க. சோ இங்க வந்தவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பேர் அரேபியர்கள்னு சொல்லுவோம். இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க அரேபியர்கள். அந்த இஸ்லாம் கூட அதிகமா போர் பண்ணிக்கிட்டு அவங்க கூட அவங்க அரசர்கள் கூட துணையா இருந்ததும் சீக்கியர்கள் தான். அதே மாதிரி அவங்க கூட அதிகமா போர் பண்ணதும் சீக்கியர் தான் சொல்லுவாங்க அந்த டைம்ல. சோ அப்ப சீக்கிய மதமும் இஸ்லாம் மதமும் சேர்ந்து டாமினேட் பண்ண காலம் தான் இடைக்கால இந்தியா. அடுத்து நவீன கால இந்தியா. நவீன கால இந்தியாவை நம்ம ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு படிச்சிருப்போம். ஐரோப்பியர்கள் வருகை. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வகையான யூரோப்பியன்ஸ் வந்திருப்பாங்க. யூரோப் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகல், டச்சு, அடுத்து நம்ம பிரிட்டிஷ், டேனிஷ், லாஸ்டா வந்து பிரெஞ்சு, ஒரு 5 பேர் வந்து அவங்களோட டாமினேஷனா கொண்டு வந்திருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஆரியர்கள் வருகை, அடுத்து அரேபியர் வருகை, அதுக்கப்புறம் ஐரோப்பியர் வருகை. இவ்வளவு வருகையை தாண்டி தான் இந்தியா தனியா பிரிஞ்சது. இந்தியாவுக்குள்ள இவ்வளவு பேர் ரூல் பண்ணி தான் இதுக்கப்புறம் இந்தியா வெளியே வந்திருக்கும் தனி நாடா. சோ அப்ப இந்தியாவுக்குள்ள இவ்வளவு பேர் இருந்தாங்கல்ல, இவ்வளவு பேரோட நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அவுட்லைனா பார்த்தோம்னா, இந்த இந்து மதம், புத்த மதம், சமண மதம், இஸ்லாம் மதம் இவங்க எல்லாருமே ஸ்டார்டிங்ல நம்மள ரூல் பண்ணியிருந்தாலும் கடைசியா வந்த கிறிஸ்துவ மதம் தான் ஒரு ஆட்சியை நமக்கு சொல்லி கொடுத்தது. சரிங்களா? ஏன்னா இவங்க பாருங்க, இந்து, புத்தம், சமணம் நோக்கம் செல்வங்களை கொள்ளையடிப்பதும் மதத்தை பரப்புவதும். மெயினா யாரை சொல்லலாம்னா கஜினியை சொல்லலாம். வருவாரு, கொள்ளையடிப்பாரு, போயிடுவாரு. எல்லாருமே அவங்க மதத்தை பரப்பணும், கொள்ளையடிக்கணும்னு இருந்தாங்க. ஆனா இந்தியாவுக்குள்ள வந்து ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்துல வந்தவங்க தான் ஐரோப்பியர்கள். சரிங்களா? கிறிஸ்தவ மதம் இவர்களின் நோக்கம் இந்தியாவில் ஆட்சியை நிறுவுவது. இதுவே இந்திய அரசியலமைப்பின் அடித்தளம். அதனால இதெல்லாம் ஹிஸ்டரி பாயிண்ட்ல ஓகே, இப்ப நமக்கு தேவை இதுதான் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப அந்த 5 பேர் யார் யாரு, அவங்கள யார் நமக்கு அரசியலமைப்புக்கான அடித்தளத்தை கொடுத்தது, அதை அடுத்து பார்க்கணும். ஐரோப்பியர்கள் யார் யார் வர்றாங்க? ஃபர்ஸ்ட் போர்ச்சுகல், அடுத்து டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் 5 பேர் வர்றாங்களா? சோ இது எப்படி உருவாச்சு? இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னதான் போர்ச்சுகல் வந்திருந்தாலும் வாஸ்கோ ட காமா இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐரோப்பியர் வருகை நமக்கு 1453ல உருவான வரலாறு. 1453ல கான்ஸ்டான்டினோபிள் துருக்கியர்களால் கைப்பற்றப்பட்டது. அந்த கான்ஸ்டான்டினோபிள் கைப்பற்றப்பட்டதுனால தரைவழி பாதை அடைக்கப்பட்டது. சோ அதனால கடல்வழி பாதையை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மாலுமி ஹென்றி ஊக்குவிக்கிறாரு. சோ அப்படி ஊக்குவிக்கும் போது 1487ல பார்த்தோலமியா டயஸ் அப்படிங்கிற ஒரு மாலுமி முதல் முறையா கடல் வழி பயணம் வர்றாரு. வந்து அந்த இதை வந்து நான் ஹிஸ்டரியில டயக்ராம் மேப் வரைஞ்சு சொல்றேன். தென் அமெரிக்காவின் தென்கோடி முனைக்கு வந்துடுறாரு. ஒரு புயல் அடிச்ச உடனே என்ன பண்ணிடுறாரு, கிளம்பி போயிடுறாரு.
ஏன்னா அவர் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் வர்ற ஏரியா ஃபுல்லா லேண்டை தாண்டி இப்ப இங்க இந்தியா இருக்குன்னு வைங்களேன், இந்த இடத்துக்கு இப்படி சுத்தி வர்றாங்க. இப்படி வரும்போது ஆக்சுவலா இவர் இந்த இடத்துல இது வரைக்கும் வர்றாரு. இங்க தாண்டி வரும்போது தடுப்புச்சுவர் எதுவும் இல்லை, இது வரைக்கும் அடிக்குது, இது வரைக்கும் புயல் அடிச்சாலும் உள்ள லேண்ட் இருக்கு. ஸோ இங்க தள்ளி வரும்போது இவருக்கு இந்த புயல் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த தண்ணியோட அதிர்வை இவரால் ஃபேஸ் பண்ண முடியல. அப்ப புயல் வருதுன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு, வந்தவர் திரும்பி போயிடுறாரு. அப்ப இந்த முனைக்கு பேர் என்ன வச்சிடறாருன்னா புயல் முனை அப்படின்னு வைக்கிறாரு. சரிங்களா? அதே மாதிரி அந்த முனை வர அவர் போனதுனால அடுத்து வரக்கூடிய போர்ச்சுகீசிய மாலுமிகள் அது வரைக்கும் போகலான்ற நம்பிக்கையை கொடுத்துச்சா, அதனால நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்றாங்க. நன்னம்பிக்கை முனை, புயல் முனை, தென்னாப்பிரிக்காவின் தென்கோடி முனை. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் 1498 வாஸ்கோ ட காமா வர்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அல்போன்சோ டி அல்புகர்க்கு, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா இவங்கெல்லாம் பின்னாடி வர்றாங்க. நினோடி குன்கா வர்றாரு. அவர் தான் நினோடி குன்கா தான் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கோவாவை கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் போர்ச்சுகல் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வரிசையா ஒருத்தங்களா வர்றாங்க. நமக்கு தேவை ஆங்கிலேயர்கள். ஸ்டோரியில ஆங்கிலேயர் போயிடலாம், ஏன்னா இவங்களை வந்து நம்ம ஐஎன்எம்ல பார்ப்போம். சரிங்களா? தனியா நம்ம பாலிட்டி இது முடிச்சுட்டு அடுத்து ஆரம்பிப்போம். ஐஎன்எம் யூனிட் 6 அப்ப பார்க்கலாம். பாருங்க, இதுல முக்கியமான விஷயம் நமக்கு தேவை ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள்ல 31/12/1600 ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி உருவாக்கப்பட்டது. அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி உருவாக்கும் போது யாரு ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படின்னா எலிசபெத் ராணி. ஏன்னா 1857 சிப்பாய் கழகம் நடந்திருக்கும். அப்ப 1858 இன்னொரு டைம் ராணி படிச்சிருப்போம். அலகாபாத் உடன்படிக்கை, அலகாபாத் இது சொல்லிட்டு அலகாபாத் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லி படிப்போம். ஸோ அந்த இடத்துல ஒரு ராணி வருவாங்க. ரெண்டு பேரையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? 1600 அனுமதி கொடுத்தது எலிசபெத் ராணி. 1858 விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையை வாசிப்பாங்க. எலிசபெத், விக்டோரியா, அவங்க பேரையும் சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. அதனாலதான் சொல்றேன், இங்க எலிசபெத் ராணி கிட்டத்தட்ட 250 வருஷம் கழிச்சு திரும்ப நம்ம கிரவுன் ரூல் வந்துச்சுல்ல, அப்ப வந்தவங்க விக்டோரியா மகாராணி. 1608 வில்லியம் ஹக்கின்ஸ் வர்றாரு. ஜஹாங்கீர்ட்ட அனுமதி கேட்கிறாரு. அனுமதி மறுக்கப்படுது. திரும்ப 1611 சூரத்துல தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிறவர் ஒரு கடற்படை போர்ல போர்ச்சுகீசியரை தோற்கடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர் மேல ஒரு நம்பிக்கை வந்து ஆங்கிலேயருக்கு அனுமதி கொடுத்தாரு ஜஹாங்கீர். கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1615 அனுமதி வாங்கியவர் தாமஸ் ரோ. முதலா சூரத்துல வணிகத்தலம் அமைக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்ல வணிகத்தலமும் அவங்களுடைய கோட்டைகளையும் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது நார்மலா நடந்துகிட்டு இருக்கு. சோ இதுல 1756 இது பாருங்க, டேட் முக்கியம். 20/6/1756 இருட்டறை துயர சம்பவம், பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்லியம் கோட்டையில வச்சு நடக்கும். என்ன ஆகும்னா, சிராஜ் உத்தவ்லா வந்து என்ன சொல்லுவாருன்னா, கோட்டைகளை பலப்படுத்துவதை நிறுத்த சொல்லுவாரு. சரிங்களா? எக்ஸாம்பிள், இப்போ வந்து இங்க வந்து ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு. அவங்களாம் வருவாங்க, ஒரு கோட்டையை கட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பண்றாங்க, சண்டை போடுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்குள்ள முகலாயர்கள் ரூல் பண்ணிட்டு வர்றாங்க, சில நவாப் இருக்காங்க, அதே டைம்ல இந்தியர்கள் இருக்காங்க. ஸோ எல்லாரும் இருக்கிறப்போ இந்த டெரிட்டரி இந்தியன்ஸோடது, இந்தியாவை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சிராஜ் உத்தவ்லா கீழே ஒரு சில இடங்கள் இருக்கும். இப்ப அங்க வந்து என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷும் பிரெஞ்சும் வணிகம் பண்ண அனுமதி வாங்கியிருக்காங்க. அவங்க பாட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க, கோட்டையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்ப சிராஜ் உத்தவ்லா, நான் சிம்பிளா சொல்றேமா, நான் ஐஎன்எம்ல நல்லா டீட்டெயிலா சொல்றேன். இப்போ சிராஜ் உத்தவ்லா கோட்டையை கட்டாதீங்கப்பா, ஸ்டாப் பண்ணுங்கிறாரு. நீங்க வாங்க வணிகம் பண்ணுங்க போங்க, கோட்டைகளை கட்டாதீங்கன்னு சொல்றாரு. இவங்க சொல்றதை கேட்கல. யாரு கேட்கல? பிரிட்டிஷ் கேட்கல. சரிங்களா? சோ அப்ப என்ன பண்றாரு, என்ன பிரச்சனை, இது நம்ம ஏரியா, இந்தியாவுக்குள்ள வந்து யாரோ ரெண்டு பேரு இப்ப சிம்பிளா நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்க வீடு இருக்கு, நீங்க உங்க வீட்டுல நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யாரோ ரெண்டு பேர் வர்றாங்க, ஒரு பொருளை விற்கிறதுக்காக வர்றாங்க உங்ககிட்ட. சரிங்களா? ரெண்டு வணிகர்கள் வர்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் வந்து சோப்பு சாம்பு விற்க வர்றாரு, இன்னொருத்தர் ட்ரெஸ் விற்க வர்றாரு. வந்து ரெண்டு பேர் வீட்டுல உட்காந்து உங்கள்கிட்ட வியாபாரம் பண்றாங்க. திருவாடு விற்கிறவங்க வந்து வியாபாரம் பண்றப்போ நீங்க வாங்கிக்கலன்னு சொல்லலாம். இல்ல வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களோட உரிமை என்ன, வந்தாங்க வியாபாரம் பண்ணாங்க, கிளம்பணும். இல்ல அடுத்த வீட்டுல போய் அடுத்த வேலையை பார்க்கணும். அடுத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்ளேயே உங்க வீட்லயே உட்காந்து அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உட்கார்ந்த இடம் எனக்கு சொந்தமான இடம், நான் இங்க ஒரு செவரை கட்ட போறேன், நான் உட்காந்து இடத்துல நான் ஒரு செவரை கட்டிக்கிறேன், நீ இந்த சைடு வரக்கூடாது நான் அந்த சைடு வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வீட்டுக்குள்ள அவங்க பில்லரை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வீட்டுக்கார ஓனருக்கு என்ன வரும், கோவரமா வராதா? அதே தான் இங்க சிராஜ் உத்தவ்லா பண்ணிருப்பாரு. சிம்பிள் திங், அவ்வளவுதான். ஒரு புரிஞ்சுக்கிறதா சொன்னேன். இப்ப சிராஜ் உத்தவ்லா என்ன பண்ணுவாருன்னா, டென்ஷன் ஆயிருவாரு. எங்க வந்து யாரு பிரச்சனை பண்றீங்க, கோட்டையை கட்டி நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது யார் இடம், இப்ப நான் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் கோட்டையில கட்டாதீங்கன்னு சொல்லி அவங்க மேல என்ன பண்ணுவாருன்னா போர் தொடுக்க ஆரம்பிப்பாரு. அப்படி பண்ணும்போதுதான் சில பேரை வந்து ஒரு இருட்டான அறையில ஒரு ரூம்குள்ள வச்சு பூட்டிடுவாரு. சில பேர் மூச்சு திணறி இறந்துருவாங்க. சோ அந்த சம்பவத்தை தான் இருட்டறை துயர சம்பவம் சொல்லுவாங்க. இது நடந்தது வில்லியம் கோட்டையில. சரிங்களா?
இது வந்து 20/6 ஜூன் 20 1756 நடந்திருக்கும். இதை செஞ்சவர் யார் அப்படின்னா சிராஜுத்தௌலா. திரும்ப அது தப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உடன்படிக்கையை போட்டிருப்பாரு. எப்போ சிராஜுத்தௌலா இருட்டரை துயர சம்பவம் பண்ணதுனால அதுக்கு போடப்பட்ட உடன்படிக்கை அலிநகர் உடன்படிக்கை 9/2/1757. டேட் முக்கியம், பிப்ரவரி 9. சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் பிளாசி போர் வரும். இந்த போர்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த போரோட முடிவு தான் ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்துக்கு அஸ்திவாரம் போட்டதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 23/6 2 3 கூட்டினா எவ்வளோ 5, இது 6, இது 7, 5 6 7 தான் வரிசையா ஞாபகம் வச்சுக்கோங்க. 23/6/1757 பிளாசி போர். 22/10 1764 பக்சார் போர். இது முக்கியமான போர். 22 அக்டோபர் பக்சார் போர். இந்த 2 போர் முடிவுல லாஸ்டா பக்சார் போருக்காக போடப்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை 20/2/1765. இந்த உடன்படிக்கை தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலகாபாத் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் கவர்னர் அப்படிங்கிற போஸ்ட் கிரியேட் ஆகும். வரி வசூல் உரிமையை முதலாக ராபர்ட் கிளைவ் பெறுவார். அப்பதான் இந்தியாவில் நம்ம சொல்றது இந்தியாவில் அப்ப இருந்தது எதுல வங்காளம். அப்ப இருக்கக்கூடிய வங்காளத்துல வங்காளத்தின் கவர்னர் வங்காளத்தின் முதல் ஆளுநர் அப்படிங்கிற போஸ்ட் கிரியேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். அவருக்கு கீழே வரும். அவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர். இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தான்னு சொல்லுவாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நிசாமத் அப்படிங்கிற ராணுவத்தையும் இன்னொன்னு திவானி அப்படிங்கிற வரி வசூல் முறை ரெண்டையும் உள்ளடக்கிய இவர் ஆட்சியை தான் இரட்டை ஆட்சி அப்படின்னு அழைக்கப்படும். நிசாமத்னா ராணுவம், திவானி அப்படின்னா வரி வசூல் அதிகாரம். ரெண்டையும் கொண்ட இவரது இரட்டை ஆட்சி தொடங்கப்பட்டது. எப்போ 1765 பிப்ரவரி 20 சோ அவருக்கு வரி வசூலிக்கும் உரிமை, அதாவது திவானி ரைட்ஸ் ஃபார் விச் பிளேசஸ், எந்தெந்த பிளேசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்காளம், பெங்கால், பீகார், ஒரிசா இந்த 3 பிளேஸ்லயும் வரி வசூலிக்கும் உரிமையை பெறாரு. சரிங்களா? இந்த 3 பிளேஸ் வரி வசூலிக்கும் உரிமையோட தான் முதல்ல இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்சியை தொடங்குறாரு கவர்னரா. சரிங்களா? கவர்னர் ஆஃப் பெங்கால். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் யாருன்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் கிளைவ். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு கேட்டாதான் யார் எழுதணும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய 1773 யார் வருவா, வாரன் ஹேஸ்டிங் வருவார்ல, அவர் தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இதுல முடிஞ்சா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க, அடுத்த கிளாஸ்ல அதுக்கு ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால், ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் வைஸ்ராய், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்தியன் வைஸ்ராய். இப்ப நான் சொன்ன 5 ஃபர்ஸ்ட்டுக்கும் அப்படியே லாஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால், அடுத்து லாஸ்ட் கவர்னர் ஆஃப் இந்தியா, லாஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால், லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், லாஸ்ட் கவர்னர் ஆஃப் இந்தியா, லாஸ்ட் வைஸ்ராய், இந்தியாவின் கடைசி வைஸ்ராய். முடிஞ்சா அந்த கொஸ்டின்லாம் கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அது எல்லாமே கொஸ்டின் ஏரியா தான். அடுத்த கிளாஸ்ல அது பார்க்கணும். சரிங்களா? இதுதான் இந்திய நிர்வாகத்தின் அடித்தளம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் கொஸ்டின் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. இது ஹிஸ்டரியிலயோ இல்ல பாலிட்டிலையோ ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கு. புனித பிரான்சிஸ் கோட்டை கட்டப்பட்ட இடம் கொச்சின் 1516, கட்டியவர்கள் போர்ச்சுகல். இரண்டாவது ஹெல்டிரியா கோட்டை கட்டப்பட்ட இடம் பழவேற்காடு 1613 1613, கட்டியது யார் அப்படின்னா டச்சுக்காரர்கள். முதல் கேபிட்டல் பழவேற்காடு, இரண்டாவது நாகப்பட்டினம். அப்பதான் அந்த கோட்டை கட்டியிருப்பாங்க. அடுத்து செங்கோட்டை கட்டப்பட்ட இடம் புதுடில்லி 1639 ஷாஜகான் கட்டியிருப்பார். இது முகலாயர். சரிங்களா? அப்ப புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை 1639 அதே வருஷம். சரிங்களா? கட்டியது ஆங்கிலேயர்கள். புனித டேவிட் கோட்டை கடலூர் கட்டியது ஆங்கிலேயர்கள் 1690. புனித வில்லியம் கோட்டை கல்கத்தா 696 ஆரம்பிச்சு 700 முடிப்பாங்க. இதுவும் ஆங்கிலேயர்கள். புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி 1704 கட்டியது பிரெஞ்சு. சோ இந்த கோட்டைகள் கட்டப்பட்ட இடங்கள், கட்டப்பட்ட வருடம், கட்டியவர்கள் யார், இத பாத்தீங்கன்னா இதுல ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 3 எக்ஸாம் இருக்கு. குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 ஏதோ ஒண்ணுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும், கன்ஃபார்மா வரும். சரிங்களா? அடுத்து இந்திய அரசியலமைப்பின் வரலாற்று பின்னணி. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ அடுத்த கிளாஸ்ல ஆரம்பிக்க போறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ட் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். எல்லாத்துக்கும் மீனிங் இருக்கு. பிரிட்டிஷ், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, இந்தியா. பிரிட்டிஷ் ரூல் பண்ணது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை. இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு கீழே இருந்தது தான் யார் அப்படின்னா இந்தியா. இந்த புரோட்டோகால் வந்து எப்போ 773 இருந்து 1857 வரை, அப் டு சிப்பாய் கழகம் வரை அப்படிதான் இருந்தோம், சிப்பாய் முட்னி வரை. பிரிட்டிஷோட ரூல் டைரக்டா இந்தியாவுக்கு வந்துச்சுல்ல, கிரவுன் ரூல், இந்த நேரடி ஆட்சி, இது 58 இருந்து 47 வரை. சோ அப்ப இந்த கம்பெனி ஆட்சிக்கு கீழே போடப்பட்ட சட்டங்கள் என்னென்ன, இந்த கிரவுன் ரூல் கீழே போடப்பட்ட சட்டங்கள் என்னென்ன, இந்த சட்டங்களை ஃபுல்லா நம்ம இது கீழே படிக்கணும். அதான் உங்களுக்கு அடுத்து நான் கொடுத்துருக்கேன்.
இதெல்லாம் ஹெட்டிங். இந்த சட்டத்துக்கு கீழே லாஸ்டா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல பிரிலிம்ஸ் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மெயின்ஸ் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த சட்டத்துக்கு கீழே சட்டம் என்றால் என்ன 4 பாயிண்ட், அந்த சட்டத்துடைய சிறப்புகள் என்ன 2 பாயிண்ட், அந்த சட்டத்துடைய குறைகள் என்ன. முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் இந்த பிட் சட்டம், பிட் திருத்த சட்டத்துலலாம் குறைகள் நிறைகள்லாம் இருக்காது, சிம்பிளா 4 பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ அப்போ இதை முடிச்சோம்னாலே நமக்கு ஒரு கிளாஸ் ஆகும். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே மினிமம் ஒரு கிளாஸ் ஆயிரும். இது கூட நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே அந்த டேர்ம்ஸ் கொடுத்துட்றேன், பார்லிமெண்டரி டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ஹெட்டிங். இது டாபிக்ல வராது, அது உங்களோட புரிதலுக்காக. பார்லிமெண்ட்ல இந்த டேர்ம்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த டேர்ம் ஃபுல்லாக பார்த்துருவோம். இப்போ கோரம்னா என்ன, செஷன்னா என்ன, பட்ஜெட்னா என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் தமிழ் மீனிங், அதுக்கு அதை பற்றி ஒரு 20 வார்த்தை, அவ்வளோதான். அது ஒரு 20 நிமிஷம் முடிச்சுட்டு இதை முடிச்சிருவோம், அடுத்த கிளாஸ்ல ஃபுல்லாக கவர் ஆயிரும். சரிங்களா? எப்பவுமே நான் சொல்ற ஒரே விஷயம், கன்சிஸ்டண்டா படிங்க. கேப்ல வந்து பாத்தீங்கன்னா 1000 தடைகள் வரதா செய்யும், எல்லாத்தையும் தாண்டி நம்ம போய் தான் ஆகணும். அந்த மோட்டிவ்ல படிச்சீங்கன்னா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? எப்பயுமே நம்ம படிக்க போற ஹிஸ்டரியில கூட பாருங்க, இப்ப நான் சொன்ன பேரெல்லாம் ரீட் பண்ணி பாருங்க. முகமது பின் காசிமா இருக்கட்டும், அக்பர், நம்ம சொன்ன எல்லா பேரும் பாருங்களேன், முகமது கஜினி, கோரி, லோடி, டெல்லி சுல்தான், முகலாயர்கள் எல்லாருமே வரலாற்றுல அவங்க பேரை இன்னும் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க. எப்பயுமே வரலாற்றுல தோக்குறாங்க, ஜெயிக்கிறாங்க, அவங்கள பத்தின ஒரு பக்கமாவது புத்தகத்துல இடம் பெற்றிருக்கும். சரிங்களா? ஆனா அந்த வரலாற்றுல தோத்தவங்களோ ஜெயிச்சவங்களை பத்தி பேசினவங்களோ, அவங்களுக்கு பின்னாடி இருந்து வேடிக்கை பார்த்தவங்களை பத்தி ஒரு வரி கூட இருக்காது. அதனால மினிமம் ஒரு ட்ரை பண்ணிருங்க. ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, ஒரு வருஷம் கன்சிஸ்டன்டா உட்காந்து படிங்க. நீங்க தோக்குறீங்க, ஜெயிக்கிறீங்க, அது செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம கரெக்டா ட்ரை பண்ணோமா, அதுல கிடைக்கக்கூடிய ரிசல்ட் உங்க லைஃப்ல அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகும். அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி. பாசிட்டிவா இருந்தா போஸ்டிங், நெகட்டிவா இருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை அடுத்த டைம் அந்த மாதிரி தப்பு பண்ண விடாம காக்கும். இன்னும் ஒண்ணு, உங்களை அதை விட அடுத்த லெவலுக்கு யோசிக்க வைக்கும். இவ்வளவு தூரம் நீங்க கத்துக்கிட்ட விஷயத்தை வச்சு அடுத்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எப்பயுமே படிக்கிற விஷயம் வேஸ்டே ஆகாதுமா. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், கன்சிஸ்டண்டா படிங்க, யாரையும் நம்பி இருக்காதீங்க. ஏன்னா காம்படிட்டிவ் ஃபீல்டே வந்து பாத்தீங்கன்னா யாரையும் நம்பாம நம்மளை நம்பி இறங்குற ஃபீல்டு. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து ஒருத்தரை நம்பி இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை விட்டுருங்க. உங்களுக்கான ஷெடியூலை போட்டு நார்மலா கொண்டு போங்க. ஒரு 1 இயர், திரும்பவும் சொல்றேன், 1 இயர்ன்றது பெரிய விஷயம் தான், கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் அந்த 1 இயர் டிராவல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கன்சிஸ்டன்சி, அந்த பொறுமை, இதுதான் உங்களை அடுத்து உங்க லைஃப்ல அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு 40-50 வருஷத்துக்கு உங்களுக்கான ஃபுல் பேஸ்மெண்டே இந்த 1 வருஷம் தான். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற எல்லாருமே ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, இந்த அனுபவம் மாதிரி எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. அதனாலதான் ஒரு டைம் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சு பாருங்கன்னு சொல்லி நிறைய தலைவர்களே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எக்ஸாம்ல இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி எழுதி ஃபெயில் ஆகி வாழ்க்கையில சக்சஸ் ஆன நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, தோக்குறோம் ஜெயிக்கிறோம், ஒரு டைம் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான ரீசன் அவங்க வாழ்க்கையில அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வெளியே சொல்றாங்க. இதை வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது, படிச்சாதான் தெரியும். ஒரு 1 இயர் டிராவல் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கிற அனுபவமே உங்களை வாழ்க்கையில் அடுத்த லெவல் கொண்டு போயிடும். ஓகேவா? தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.